ஃபைனலி சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா 1.75 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 3 கையெழுத்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு. அந்த கையெழுத்து என்ன, அது மட்டும் இல்லாம அந்த கையெழுத்தோட இன்னொரு ஆலோசனையும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டிஜிபியை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நடத்தி இருக்கிறாரு. ஸோ அவரு இன்னும் இந்த 5 வருஷத்தை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஸ்பீச் என்ன, அதுல அவர் என்ன சொல்ல வந்தாரு, அது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில 9 பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சரா எம்எல்ஏல இருந்து அமைச்சரா பார்த்தீங்கன்னா பதவியை ஏற்றிருக்கிறாங்க. நேத்து இந்த தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நான் டேரக்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இவரோட ஒரு கதை எடுத்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹிட் தான் ஆகும். ஏன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது படம் வெளியே வந்துருச்சு, அப்புறம் அரசியல் நின்று சரியான பிரச்சனை, கரூர் விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே முதலமைச்சர் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 108 118 கிடைக்கலன்னு சொல்லி சீட்டு கலைஞ்சது, 3 டைம் ஆளுநரை பார்த்ததுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு நடுவுல இந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு, சி ஜோசப் விஜய். நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இது நேற்று எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல தான் பாத்தீங்கன்னா நடந்தது. இந்த இண்டோர் ஸ்டேடியம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லியோ படம் மூவி உங்களுக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடம். அதுலயே பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு 2026 கப்பு முக்கியம் பிகிலன்னு. ஸோ அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த கப்புங்கிற அந்த சிஎம்சி டீம் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ நேற்று வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லாரும் போல வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி பாத்தீங்கன்னா போட்டு வர கிடையாது. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பண்பு இருக்காது. பாத்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடணும், அவங்க கட்சி துண்டை போட்டதான் அவங்க அரசியல்வாதி. சோ அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா கோட் சூட் பாத்தீங்கன்னா போட்டு வந்திருந்தாங்க. இதை எடுத்து நிறைய நியூஸ் மீடியா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்படி போட்டு வந்தவர் 2 டைம் பாத்தீங்கன்னா பதவி ஏற்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அது உறுதிமொழி மாதிரி இருக்கும், அதை பார்க்காம பாத்தீங்கன்னா ஒப்பிக்க ஆரம்பிச்சாரு. சில அவருக்கு பிடிச்ச வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா சேர்த்தி போட்டு ஒப்பிச்சிட்டாரு. இதுக்கு ஆளுநர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிடையாது, இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. ஆமா, அந்த வரமுறையை பத்தி நம்ம பாத்தீங்கன்னா பின்பற்றணும். சோ அதனால இந்த வரமுறையை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இன்னொரு டைமும் மறுபடியும் செகண்ட் டைமா சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொன்னாரு. சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா பதவி ஏத்து முடிச்சக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் மினிஸ்டரா பாத்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய்க்கு அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற என் ஆனந்த், அதாவது புஷி ஆனந்த் அவர்கள். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. தேர்டு பாத்தீங்கன்னா கேஜி அருண்ராஜ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்று வெற்றி பெற்றாரு, உங்களுக்கு தெரியும். சோ அவரு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா பி வெங்கட்ராமன். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஆர் நிர்மல் குமார். செவன்த் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், உங்களுக்கு தெரியும். 8th பாத்தீங்கன்னா டி கே பிரபு. அண்ட் 9th பாத்தீங்கன்னா எஸ் கீர்த்தனா அப்படிங்கிற இந்த ஒரு விமன் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா மினிஸ்டரா பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்கிறாங்க. நேற்று விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. செஞ்சு வச்சோடனே அவர் பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்பீச்ல விஜய் அவர்களோட இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் எடுத்து உடனே ஓபன் பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த 10 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா கடன், அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கஜானாவே முக ஸ்டாலின் பாத்தீங்கன்னா காலி பண்ணி, முக ஸ்டாலின் பேர் சொல்ல, அவர் தானே சிஎம் இருந்தாரு, அவர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தொடச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இது மிகப்பெரிய பாரம் பாத்தீங்கன்னா இப்போ என் மேல இருக்கு, இதை நான் எப்படி தூக்கி சமைப்பேன்னு தெரியல, ஆனாலும் உங்களுக்கான வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா நான் நிறைவேற்றுவேன், அது எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தினா பேசுறாரு. எஸ், 10 லட்சம் கோடிங்கிறது மிகப்பெரிய பாரம் தான். ஆனா எப்படி ஜிடிபி மட்டும் வளருது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சோ நம்ம தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கும் இந்த கடன் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு துளி சம்பந்தம் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஜிடிபிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியே இருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க, கரெக்டா? அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க, அவங்க கொடுக்குற ரெவன்யூ டாக்ஸா இருக்கட்டும், இல்லாம அவங்க வாங்குற ரா மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் டாக்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபிக்குள்ள இன்வால்வ் ஆகும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இது growth ஆகுது. ஆனாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம், ஜெயலலிதா அவர்கள் காலமா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் காலமா இருக்கட்டும், கருணாநிதி அவர்கள் காலமா இருக்கட்டும், இப்போ கடைசியா இருந்த முக ஸ்டாலின் அவர்கள் காலமா இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவோட சேலரி எந்த அளவுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வளர்ந்துருக்கோமா இல்ல அதே இடத்துலதான் இருந்திருக்கோமா இல்ல நாடு மட்டும் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி அவர் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அப்படியே அதை ஒட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒயிட், அதாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இவர் இந்த
இப்போதைக்கு கவர்மெண்ட் எந்த நிலைமையில இருக்கு, கவர்மெண்ட் கஜானாவா இருக்கட்டும் இல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்டா ஒரு அறிக்கையை பத்தின வெளியே விடுறேன், வெள்ளை அறிக்கை பத்தின நிதி அறிக்கை வெளியே விடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முகத்தெல்லாம் மூடிட்டு நான் போய் அவங்களே பார்க்கணும் இவங்களே பார்க்கணும்லாம் போக மாட்டேன், நான் நேராவே போவோம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டே போவோம், எனக்கு என்னங்க பயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை யார சாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஒரு டைம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மூஞ்சி மறைச்சிட்டு போனதா இருக்கட்டும். சோ இதை மீன் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மெயினா இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லி சின்ன கண்டென்ட் எப்படின்னா விமன் சேஃப்டி, ஆன்டி ட்ரக்ஸ் சொசைட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், அதாவது இந்த சட்ட ஒழுங்குலாம் பாத்தீங்கன்னா சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மெயினா நீங்க நோட் பண்ணலாம், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரச்சாரத்திலும் அவர் அதான் சொன்னாரு. பிரச்சாரம் முடிஞ்சு ஒரே நாள், அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு மேடையில ஏறி இதைவே பேசுறாரு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வரவேற்கத்தக்கதா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, அதாவது பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா பேசுவாங்க, ஒரு ஆப்போசிஷன் இருந்தா நீங்க அதை பண்ணிட்டாங்க, அதுல பாலியல் வன்கொடுமை இருந்துச்சு, இதுல பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பசங்க இருக்காங்க, கீழே பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அரசியல். ஆனா அரசியலுக்கு வந்து ஒரே நாளா பதவி ஏத்துட்டு இதை பேசிருக்கிற அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா அரசியல நம்ம ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா அதுக்கு 100 இல்ல 1000% நம்ம தான் பொறுப்பு. அதுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டோம்னா அதை புடிச்சு அடிப்பாங்க. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 3 வார்த்தையும் பாத்தீங்கன்னா வச்சு பேசியிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இந்த பேசிக்கே பாத்தீங்கன்னா சரியில்லை. அதாவது பாத்தீங்கன்னா ரோடா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இந்த பேசிக்கே சரியில்லை. என் மண்டக்குள்ள ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்றாங்க. சோ நம்மளாவே இருந்தாலும் நம்மளா தான் சொல்லுவோம், இப்போ ரோடு இல்ல அப்ப ஏன் நம்ம ரோட் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். கரண்ட் இல்ல நம்ம ஏன் கரண்ட் வரி அதிகமா கட்டணும்னு நம்மளுக்கு தோணும். சோ இவ்வளவு விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா போட்டதான் மேல இருக்கிற இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீடா டப்புன்னு கட்ட முடியும். சோ ஃபர்ஸ்ட் அவரும் பாத்தீங்கன்னா இந்த பேசிக் தான் சொல்றாரு. எனக்கு என்னன்னா இந்த பேசிக் ஃபர்ஸ்ட் ஒருவரோட 5 வருஷத்துல இந்த பேசிக்கை நல்லா டெவலப் பண்ணிட்டு இந்த 10 லட்சம் கோடியில அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் கோடி அடைச்சாலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த பேசிக்ல தான் பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரமே இருக்கு. அதாவது ரோடா இருக்கட்டும், சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வராம எத்தனையோ பேர் இறந்து போறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ஸ், அப்புறம் இந்த மெடிசன்ல இருக்குது, எஜுகேஷன்ல இருக்குது. மெயினா இது டெவலப் பண்ணாலே இது ஒரு குட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பைசா கூட மக்களோட வரிப்பணத்துல இருந்து எடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சோ அதுல இருந்து எனக்கு ஒரு பைசா எடுத்துதான் நான் சாப்பிடணுங்கிறது எனக்கு இது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. எஸ் அவரு பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ஓகே ரைட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கட்ஸ் வேணும். அது ஃபர்ஸ்ட் நாளே சொல்றாருன்னா எஸ் இது ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதையொட்டி பியூர் கவர்மெண்டா இருக்கும், அதாவது 1% கூட கரப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவரு தன்னையே பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல கரப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிவிகேவா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நெருக்கிறவங்களா இருக்கிறவங்க அவங்களா இருக்கட்டும், ஒருவேளை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா யாராச்சும் இந்த கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டை நீங்க மனசுல வச்சிருந்தீங்க அப்படின்னா முற்றிலுமா தவிர்த்துருங்க, அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பத்தின சொல்றாங்க. கூட சேர்ந்து நம்ம தான் பவருக்கு வந்துட்டோமே, நம்ம ஒரு ஆட்டம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி யாரும் மனசுல நினைச்சீங்கன்னா அது முற்றிலுமா தவிர்த்துருங்க. ஒரே ஒரு பவர் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா இப்ப பவர் ஹவுஸ் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் ஒவ்வொருத்தங்க, இப்ப நான் வந்து அமைச்சரோட பையன் எனக்கு சீட்டு கொடுங்க, இல்ல நான் வந்து கவுன்சிலரோட பையன் எனக்கு வந்து இதுல முன்னாடி கொடுங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரெக்கமெண்டேஷன் வரும். கரெக்டா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் மட்டும்தான் இங்க சிஎம்னா நான் மட்டும்தான், மத்த யாருக்கும் நீங்க பணிந்து போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டோன்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த விமன் சேஃப்டி, சட்ட ஒழுங்கு சொல்லி இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்காது, நான் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தடுக்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நேத்து இதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனையும் பாத்தீங்கன்னா நடத்தி இருக்காங்க. தமிழ்நாடு டிஜிபி கூப்பிட்டு பதவியேற்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலோசனையும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு எப்படி திருத்தலாம், இதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையும் பாத்தீங்கன்னா நடத்தி இருக்கிறாங்க. கடைசியா அவர் சொன்னது என்னன்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இலவசம் அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் கட் பண்ணலாம். ஏன் நான் இலவசம் கட் பண்ணலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை வந்துச்சு, பிஎம் நம்ம மோடியே பாத்தீங்கன்னா நினைச்சாலும் அங்க இருந்து சிலிண்டர் பாத்தீங்கன்னா இங்க கொண்டே வர முடியாது. இப்ப விஜய் அவர்கள் சொல்லி மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்க நடக்க வேணாம், மேபி நடந்துருச்சு அப்படின்னா இப்போ இவரு சொன்ன வாக்குறுதி பாத்தீங்கன்னா நிறைவேறாது, சிலிண்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்டேஜ் ஆகும், இவரால கொடுக்க முடியாது. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இவன் மேல பாத்தீங்கன்னா இந்த டிஃபேம் பாத்தீங்கன்னா வைப்பாங்க. நான் ஏன் டிஃபேம் வைப்பாங்கன்னு சொல்றேன்னா இவரு பின்னாடி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு
குரூப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ டிஎம்கே ஆட்சியில இருந்தா ஏடிஎம்கே அப்போசிஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தா டிஎம்கே அப்போசிஸ் பண்ணுவாங்க. இப்ப டிவிக்கே இருக்கனால இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க கண் கொடுத்தா பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுலாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு தான். அதுதான் பாத்தீங்கன்னா அரசியலும் கூட. சோ நம்ம என்னதான் இவர் பின்னாடி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் இருந்தாலும் அதே கேங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் நல்லது பண்ணாலும் போடுவாங்க, கெட்டது பண்ணாலும் எந்த அளவுக்கு நல்லது மேல வருதோ கெட்டதும் பாத்தீங்கன்னா அதை தாண்டி தான் போகும். சோ இதன் ரிலேட்டடா தான் சொல்றேன், இந்த இலவசம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது பத்தின என்னோட விஷயம். மேபி நம்ம இந்த சேலரியில் இன்க்ரிமெண்டா இருக்கட்டும், இல்ல விலைவாசியை கட்டுப்படுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலே போதும். மெயினா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலே, கவர்மெண்ட்ல இருக்கிற வேகன்சி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணாலே போதும் அப்படிங்கறத பத்தின என்னோட விஷயம். கடைசியா அவர் போட்ட 3 கையெழுத்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட், அதாவது பாத்தீங்கன்னா 200 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 500 யூனிட் கீழே பயன்படுத்தினா 200 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ. 501 யூனிட் 2 யூனிட் மேல போச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற 100 யூனிட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. செகண்டா என்ன கையெழுத்து போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை சொல்லி இந்த ஒரு படைக்கு பாத்தீங்கன்னா விமன் சேஃப்டிக்கு போட்டிருக்காரு. தேர்டா பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா கையெழுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. மெயினா இந்த 500 யூனிட் கரண்ட்ல தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடிக்குது. ஆல்ரெடி ஒரு வருமானம் பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாரு. ஒவ்வொரு மாசத்துக்கு கரண்ட் பில் எடுக்கணும். நான் இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில் எடுப்பாங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 100 யூனிட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ. அப்ப இவரோட 200 சேர்த்துனா 300 யூனிட். ஆனா அவர் அதை கொடுக்கல. 100ஓட சேர்த்து இன்னொரு 100 தான் கொடுத்திருக்காரு ஒழிய 200 கொடுக்க கிடையாது. ஆல்ரெடி 100 பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருந்தது. சோ அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த 100ஓட சேர்த்து தான் இந்த 100 யூனிட்டும். ஏன் ஒவ்வொரு மாசத்துக்கு எடுத்தா கரண்ட்னா, இப்ப நம்ம சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட் யூஸே பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு எடுத்தானா இந்த 100 யூனிட்டுக்கான அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். இன்னொரு மாசத்துக்கும் 100 யூனிட் அமௌண்ட் கட்டினா போதும். இது 2 மாசம் ஆச்சுன்னா வெறும் 100 யூனிட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மிச்சம் இன்னொரு 200 யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதனால தான் விஜய் அவர்களே சொன்னாங்க, ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா நீங்க மின்வார கட்டணம் பாத்தீங்கன்னா கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. இது பத்தினா ஒரு கொஞ்சம் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அண்ணாவோட கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.